பக்கத்து மாநிலம் தான் கேரளா. அது வந்து கடவுளோட தேசம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இயற்கை எழில் நிறைஞ்ச மாநிலம் கேரளா. அங்க மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 10 பேர்னு சொன்னாங்க, இப்ப 20 பேர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுத்து ஒரு பெரிய ரெஸ்கியூ டீம் தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு உதவி பண்ண நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க களத்துல இறங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் நாங்க வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், எப்படியாவது அவங்களை காப்பாத்துக்குன்னு சொல்லி மக்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் கேரளாவில் நடந்தது, அந்த நிலச்சரிவுக்கான காரணம் என்ன, இப்போ தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் தான் வயநாடு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கிற மலை மாவட்டம்னு இந்த வயநாட்டை சொல்லுவாங்க. இந்த மலை மாவட்டத்துல ஏகப்பட்ட தேயிலை தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு இயற்கை சூழல் நிறைந்த மாவட்டம் தான் இந்த வயநாடு. இதுல 3 முக்கியமான இடங்கள்ல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா மேப்பாடி, சூரல்மலா, முண்டகை, இந்த 3 முக்கியமான இடங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தான். கேரளால கடந்த சில வாரங்களாவே தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஜூலை 29 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கனமழை, அதுவும் வயநாடு பகுதியில 200 மில்லிமீட்டருக்கு மேலேயும் இன்னும் சில இடங்கள்ல 300 மில்லிமீட்டருக்கு மேலேயும் வந்து மழை பெஞ்சிருக்கு. இந்த வயநாடு பகுதியில ஜூலை 29 மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, மக்கள் அந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அவங்களால எப்படி சமாளிச்சிருக்க முடியும்? இங்க தேயிலை தோட்டம் நிறைய இருக்கு. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கேயே வீடு அமைச்சோ குடிசை அமைச்சோ வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வாழ்ந்துட்டு வர இடத்த வந்து லயம்னு சொல்லுவாங்க. இந்த லயம் தான் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இப்போ முண்டகையை தொடர்ந்து சூரல்மலா, மேப்பாடி, இங்கேயும் வந்து பாதிப்பு, அடுத்தடுத்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால கேரள மக்கள் வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நிலச்சரிவு நடந்த ஒரு சில மணி நேரத்திலேயே கடலோர காவல் படை, இந்திய ராணுவ படை, மற்ற மீட்பு குழு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களால முண்டகையை வந்து ரீச் பண்ண முடியல. ஏன்னா சூரல்மலா வழியா தான் போயாகணும். இங்கிருந்து முண்டகை போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. முதல்ல அவங்க வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு கயிறு போட்டு போக ட்ரை பண்ணாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா தொய்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து மிக கனமழை பெஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் சரியா 36 மணி நேரத்திலேயே வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ராங்கான பிரிட்ஜை கட்டினாங்க. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு வரதுக்கோ அங்க பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்திட்டு வரதுக்கோ வந்து கண்டிப்பா ஒரு வெஹிக்கிள் போற அளவுக்கு அங்க ஒரு பிரிட்ஜ் வேணும். வெறும் 36 மணி நேரத்திலேயே இந்திய ராணுவத்தோட உதவியால ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. இதுக்காக நம்ம கண்டிப்பா இந்திய ராணுவத்தை பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க வீடுகள்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு, இல்ல பள்ளிக்கூடங்கள்லாம் நிலச்சரிவுல இடிஞ்சிருக்கு. இதுல நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இங்க மாட்டிக்கிட்டவங்க அந்த இடத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது. வேற மாநிலத்துல இருக்கிற பீகார், வெஸ்ட் பெங்கால், இவங்களும் வந்து இங்க தேயிலை தொழிலாளர்களா வேலை செஞ்சிருக்காங்க. இவங்களும் இந்த நிலச்சரிவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சூரல்மலால 200க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க. சூரல்மலா நிலச்சரிவுல 300க்கும் மேற்பட்டோர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூரல்மலா நிலச்சரிவுனால உயிரிழந்தவங்களோட உடல்கள் எல்லாமே மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குது. இதை மீட்டெடுக்கிறதுக்காக மீட்பு படையினர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தெர்மல் ஸ்கேனர், மோப்பனாய் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இருந்தாலும் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுல உயிரிழந்தவங்களோட ஃபேமிலிக்கு பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனா அதை வாங்குறதுக்கு ஒரு சில ஃபேமிலி முழுசாவே யாருமே இல்லை. அவங்க இதுல இந்திய ராணுவ வீரர்கள், கடலோர கப்பற்படை, தேசிய பேரிடர் மீட்பு குழு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவங்க சேஃப்டி சூட்ஸே போட்டிருந்தாலுமே எந்த இடத்துல என்ன ஆகும், கனமழை வேற பெஞ்சிட்டு இருக்குது, மண் சரிவு வேற நடந்துட்டு இருக்கு, எந்த இடத்துல கால் வச்சா எப்படி சரியும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. அந்த இருட்டுல வேற இருந்தாலும் அவங்க போராடிட்டு இருக்காங்க மக்களை காப்பாத்துறதுக்காக. இப்போ மீட்பு பணியில அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்புகள் தான். ராஜநாகம் உட்பட 59 வகையான பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா வயநாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த நிலச்சரிவுல மேல இருந்த பாம்புகள் எல்லாமே அதுவும் சேர்ந்து சரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீட்பு படையினர் வந்து மண்ணை தோண்ட தோண்ட உள்ள இருந்து பாம்புகளும் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. சூரல்மலால இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 வயசு பையன், அந்த பையனோட ஃபேமிலியில அவன் மட்டும்தான் தப்பிச்சிருக்கான். அவனோட அப்பா, அம்மா, பாட்டி யாருமே இப்ப இல்ல. எல்லாரையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா அவனுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்குறதுக்காக வந்து கேரளா கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க இறந்தவங்களை புதைக்க முடியல, எரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 4 சடலங்களை வந்து தகனம் செய்யறதுக்குள்ள அடுத்து 10 வருது. அந்த 10 தகனம் செய்யறதுக்குள்ள அடுத்து 20 வருது. இப்படி வந்துகிட்டே இருக்கு. இப்படி தகனம் செய்யற தொழிலாளர்கள் சொல்றாங்க, இந்த அளவுக்கு வந்து கொரோனா செகண்ட் வேவுக்கு அப்புறம் இவ்வளவு உடல்கள் வந்து ஒரே டைம்ல
பார்த்ததே இல்லை அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை வேற ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஆம்புலன்ஸ் சங்கத்தை சேர்ந்தவங்க தங்களால முடிஞ்ச உதவியை செய்யலாம்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அங்க வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, படவெட்டி குண்டுங்கிற பகுதியில் 2 பெண்கள் 2 ஆண்கள் உயிரோட மீட்கப்பட்டிருக்காங்க ஹெலிகாப்டர் உதவியோட. இதனால இன்னும் நிறைய பேர் வந்து உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. இஸ்ரோவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி படம் எடுத்து ஆய்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நிலச்சரிவு எங்க ஆரம்பிச்சிருக்கு, எங்க வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி அதோட ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. சுமார் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. பார்த்துக்கோங்க எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 8600 சதுர அடிக்கு வந்து இதோட பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆக்டர் மோகன்லால் வந்து ஆர்மி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு இந்த மேப்பாடிங்கிற பகுதியை வந்து மேற்பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு இந்த ஆர்மியில லெப்டினன்ட் கர்னல்ங்கிற போஸ்டிங்கை 2009ல கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய தொகையை நிவாரண நிதியா இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இது போக மம்முட்டி, துல்கர் சல்மான் அவங்களும் வந்து ஒரு 25 லட்ச ரூபாய் வந்து நிவாரண நிதியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் கமல்ஹாசனும் 25 லட்ச ரூபாய் நிவாரண நிதியா கொடுத்துருக்காரு. 2015ல இருந்து 2022 வரைக்கும் நாடு முழுக்க 3782 இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கேரளால மட்டும் 2233 இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது கேரளால தான் நிலச்சரிவு அதிகமான இடத்துல ஏற்பட்டிருக்கு. இப்படி மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கிற கேரளா அதுல இருந்து மீண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் அது கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. நம்மளும் அதுல இருந்து அது கேரளா மீண்டு வரும்னு சொல்லி நம்புவோம். அதுக்காக ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.